தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தமிழகத்தில் கள் விற்பனையை அனுமதிக்க கோரும் விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கள் விற்பனையை அனுமதிக்க கோரும் விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இது தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு செய்யும். டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர், மேலாளர், துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டி சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுபான பாட்டில்களில் அச்சடிக்கப்பட்டிருக்கும் விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும், கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும், மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், கே குமரேஷ் பாபு அமர்வில், நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அமர்வில் பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி கே குமரேஷ் பாபு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது மாநில அரசின் கொள்கை முடிவு எனவும், இது தொடர்பாக நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும், சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகளில் மதுபானம் விற்க அனுமதி கோரி மனுதாரர் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டனர். அதே சமயம் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.